சித்தர்களை அறிவோம். டைப்பிங் காசிவாசி கந்தையா சுவாமிகளின் ஜீவ சமாதி. வணக்கம். சித்தர்கள், சித்தத்துக்குள்ளே சிவனை கண்டவர்கள் சித்தர்கள். இந்த சித்தர்கள் உலகமெங்கும் இருக்கின்றார்கள். இந்தியாவில் மட்டும் இல்ல, நம்முடைய நாட்டில் மலேசியாவில் மட்டும் கிட்டத்தட்ட 20 சித்தர்களின் ஜீவ சமாதி இருக்கின்றது. அதுல ஒண்ணுதான் டைப்பிங்ல இருக்கக்கூடிய காசிவாசி கந்தையா சுவாமிகளுடைய ஜீவ சமாதி. டைப்பிங்ல துப்பாய் என்ற ஒரு ஏரியாவில் இருக்கு. இது ஒரு தொழிற்சாலை இருக்கக்கூடிய இடம். அதுல இந்து மயானம், டைப்பிங் இந்து மயானம், அதன் நுழைவாயிலேயே இந்த காசிவாசிகளுடைய ஜீவ சமாதி இருக்கின்றது. உள்ள நுழைஞ்ச உடனே நம்ம பார்க்கறது ஹரிச்சந்திர மகாராஜா. ஹரிச்சந்திர மகாராஜா வாழ்க்கையில பொய்யே பேசக்கூடாது என்பதை ஒரு கொள்கையாகவே, அவருக்கு எந்த நிலைமை வந்தாலும் பொய் பேசக்கூடாது. இன்னைக்கு நம்ம சில பேர் சொல்றது கேட்டிருக்கோம், நீ பொய் பேச மாட்ட, நீ பெரிய ஹரிச்சந்திரனா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த ஹரிச்சந்திர மகாராஜா இவர் தான். மகாராஜாவை இருந்தவர் பொய்யே பேசாததுனால ஒரு சுடுகாட்டுக்கு வெட்டியானாக வேலை செல்கின்றார். அவருடைய வாழ்க்கையில எவ்வளவுதான் சோதனை வந்தாலும், எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும், வாழ்க்கையில உண்மையே பேசக்கூடியவர் ஹரிச்சந்திர மகாராஜா. அவர் இந்த மயானத்திற்கும் சரி, சமாதி கோயிலுக்கும் காவல் தெய்வமாக முன்னாடியே இருக்கின்றார். அவருடைய அனுமதியை பெற்று ஹரிச்சந்திர மகாராஜாவின் அந்த உத்தரவோடு நம்முடைய காசிவாசி சுவாமிகளுடைய ஜீவ சமாதிக்குள் நாம் செல்ல இருக்கின்றோம். நம்ம இப்ப காசிவாசி கந்தையா சுவாமிகளுடைய அந்த திருமடத்தில் நுழைவாயில இருக்கோம். நம்ம பார்த்தோம்னா இந்த 1908 வருடம் ஸ்ரீ காசிவாசி கந்தையா சுவாமி மடம். இதை கட்டியது திரு சோமசுந்தரம் செட்டியார். சோமசுந்தரம் செட்டியார் என்பவர் இப்பொழுது அவருடைய பேரன் டைப்பிங்ல இருக்கிறாரு, சோமசுந்தரம் செட்டியார். இவர்களுடைய சொந்த ஊர் தமிழகத்தில் பிள்ளையார்பட்டி, கீழச்செவல்பட்டிக்கு அருகில் உள்ள பிள்ளையார்பட்டி. அந்த கோயிலின் அறங்காவலர்களாக இருப்பவர்கள். இவருடைய இப்பொழுது இருக்கக்கூடிய சோமசுந்தரம் செட்டியாருடைய தாத்தா இங்கே 1908 வருஷம் டைப்பிங்ல வட்டிக்கடை வைத்திருக்கின்றார். அந்த நேரத்தில் டைப்பிங்ல இவர் ஒரு நகரத்தார். இங்கே நகரத்தார் தண்டாயுதபாணி ஆலயத்தை நிர்வகித்து வரக்கூடிய அந்த தருணத்தில் காசிவாசி கந்தையா சுவாமிகள் டைப்பிங்க்கு வராரு. எப்படி வர்றாருன்னா, நம்முடைய கந்தையா சுவாமிகளுடைய சொந்த ஊர் ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கத்திலிருந்து அவர் காசிக்கு, வாரணாசியில் சிந்தாமணி விநாயகர் கோயில்ல பூஜை வைக்கக்கூடிய ஒரு சிவாச்சாரியாராக வேலை பார்த்து கொண்டிருக்கின்றார். அந்த சிந்தாமணி விநாயகர் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் செய்வதற்காக, நிதி திரட்டுவதற்காக மலேசியாவுக்கு வர்றாரு. மலேசியாவுக்கு வர்றவரு டைப்பிங்ல வந்தோடனே டைப்பிங்கோட அழகில், டைப்பிங்கில் உள்ள அந்த தெய்வீகமான அந்த நீரோடை, ஆலயம் இதனால் ஈர்க்கப்பட்டு டைப்பிங்கிலே தங்கிடுறார். இவருக்கு ஆதரவு கொடுக்கக்கூடியவர் நம்முடைய சோமசுந்தரம் செட்டியார் அவர்கள். அவர்களுக்கு தங்குவதற்கு இடம் கொடுத்து, தண்டாயுதபாணி ஆலயத்தில் பூசை செய்வதற்கான அந்த பணியையும் கொடுத்து அவரை ஆதரித்து வருகின்றார். இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அவர் சிவபூஜையை சொல்லித் தருகின்றார். சைவ சித்தாந்தத்தை இங்கே பரப்புகின்றார். அதே நேரத்தில் சித்த மருத்துவத்தை பரப்புகின்றார். இப்படி இருக்கக்கூடியவர் 1908 வருடம் அவருக்கே தெரிகின்றது. ஒரு நாள் காலையில சொல்றாரு, நான் இன்றைக்கு இரவு சமாதியாக போகின்றேன், ஆகவே எனக்கு சமாதி கோயில் எழுப்ப வேண்டும் அப்படின்னு சோமசுந்தர செட்டியார்ட்ட சொல்றாரு. சோமசுந்தர செட்டியாரும் அவர் சமாதி ஆவதற்குள்ள அந்த நிலை வந்ததும் அவர் சொல்கின்றார், என்னுடைய தலையில் 108 தேங்காய்களை உடைத்ததுக்கு அப்புறம் என்னுடைய தலையில் இருந்து ஒரு சிவலிங்கம் தோன்றும், அந்த சிவலிங்கத்தை வைத்து இந்த சமாதி கோயிலை எழுப்பவும் அப்படின்னு சொல்றாரு. அவர் சொன்ன மாதிரியே சாயந்தரம் அவர் சமாதி நிலைக்கு போகின்றார். மூச்சு பேச்சு இல்லை. நம்முடைய சோமசுந்தரம் செட்டியார் 108 தேங்காய்களை அவருடைய தலையில் உடைக்கின்றார். உடைத்த பிறகு அவருடைய தலையில் இருந்து ஒரு சிவலிங்கம் போன்ற ஒன்று வெளிப்படுகின்றது. அதை இங்கே இருக்கக்கூடிய இந்த இந்து மயானத்தில் அவருக்கு சமாதி கோயிலை எழுப்பி, அவரை அந்த ஆகமப்படி இந்த சமாதி கோயிலை எழுப்பி அதற்கு அப்புறம் அவர்களே நிர்வகித்து வருகின்றார்கள். இப்பொழுது இந்த சமாதி கோயில் காசிவாசி கந்தையா சுவாமிகளுடைய திருமடத்தை ஸ்ரீ மகாமாரியம்மன் கோயில் தேவஸ்தானத்தினர் நிர்வகித்து வருகிறார்கள். இதற்கான இந்த மடத்தை இன்றைக்கும் நம்முடைய சோமசுந்தரம் செட்டியார் அவர்களுடைய குடும்பத்தினர் பாதுகாத்து அதை
அதற்கான செலவுகளை எல்லாம் ஏற்று அவர்கள் வந்து அதை நிர்வகித்து வருகின்றார்கள். இந்த திருமடத்திற்கு பொன்முகம் அச்சகத்தின் உரிமையாளர் திரு மாயத்தேவன் அவர்கள் நிறைய இது வந்து வெளியில தெரியறதுக்கு அவர் நிறைய உதவிகள் செய்திருக்கின்றார். இங்கே வரும்பொழுதே நமக்கு ஒரு ரம்மியமான சூழ்நிலை, ஒரு அமைதியான இடம், தியானம் செய்வதற்கு ஏற்ற ஒரு நிலை, சித்தர்கள் சமாதியில் ஏற்படக்கூடிய அந்த நேர்மறையான அதிர்வுகள், இதையெல்லாம் நாம் கண்டிப்பாக உணர முடிகின்றது. இந்த சமாதி கோயில் நிறைய பேருக்கு வந்து மலேசியாவிலையும் இல்லை, சரி மற்ற